பட்டாம்பூச்சில எங்க போகுது? இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் லேர்னிங் பட்டர்ஃப்ளைஸை பார்க்க போகுது. நாமளும் பார்க்க போலாமா? போலாமே. அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல ஒரு குறும்புக்கார நரி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த நரி காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் ரொம்பவே தொல்லை பண்ணுச்சு. அதனால எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த நரிய காட்டை விட்டே துரத்திட்டாங்க. காட்டுல இருந்து வெளியே போன அந்த நரி பக்கத்து ஊருக்குள்ள போய் அங்க இருக்கிற கோழிகளை எல்லாம் வேட்டையாடி கொள்ள ஆரம்பிச்சது. இத பார்த்த அந்த ஊர் மக்கள், ஓ, இந்த நரியை நாம இங்க விட்டோம்னா இது நம்ம கோழிகள் ஆடுகள் எல்லாத்தையும் கொன்றும், நாம இதை இங்கிருந்து விரட்டியே ஆகணும்னு சொல்லி அந்த நரிய கையில கிடைக்கிற ஆயுதங்களை எல்லாம் வச்சு அந்த நரிய விரட்டுறாங்க. அந்த நரி இப்படியே பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போகுது. அந்த ஒவ்வொரு ஊர்லயுமே எல்லாருமே அந்த நரிய விரட்டுறாங்க. அந்த ஊர்ல இருந்த நாய்களும் அந்த நரிய விடல. அதனால இந்த நரி எங்க போறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருந்தப்ப ஒரு ஓவியம் வரையறவர் அவரோட வீட்டு முன்னாடி ஒரு வாளியில சாயம் வச்சிருந்தாரு. அந்த வண்ண சாயத்துக்குள்ள அந்த நரி தவறி விழுந்துருது. அப்படி விழுந்த அந்த நரி அந்த சாய வாளியிலிருந்து வெளியே எந்திரிக்கும் போது அதோட உடம்பு ஃபுல்லாவே நீல நிறமா சாயம் ஒட்டிக்குது. இப்போ இத விரட்டின நாய்கள் எல்லாம் நீல நிறமா இருக்க அந்த நரிய பார்த்ததும், இது என்னடா புதுசா ஒரு மிருகமா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து பயப்படுது. இதை பார்த்ததும் அந்த நரிக்கு ஒரு தைரியம் வந்துருது. ஓ, நம்மளை பார்த்து இப்ப எல்லாருமே பயப்படுறாங்க, நம்ம இப்படியே திரும்பவும் நம்ம காட்டுக்கே போலான்னு சொல்லி அங்க போகுது. அங்க போனனையும் எல்லா விலங்குகளும் இதை பார்த்து பயப்படுது. உடனே நரி, நான் இந்த காட்டுக்கு நான் தான் இனிமேல் ராஜா, நான் சொல்றத நீங்க கேட்கணும், இனிமேல் நீங்க எல்லாரும் எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கணும், தினமும் ஒருத்தர் எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கணும்னு கட்டளையிடுது. அப்போ திடீர்னு வானத்துல மின்னல் அடிக்குது, கடும் காற்று வீசுது, மழையும் பொழிய ஆரம்பிக்குது. உடனே அந்த மலையில நரியோட சாயம் ஃபுல்லா கரைஞ்சு போயிருது. அப்படி கரைஞ்சு போனதும் மற்ற விலங்குகள் எல்லாம் பார்த்தனையும் கோவப்படுது. ஓ, இது அந்த திருட்டு நரியா, பார்த்தையா இவன் திரும்பவும் நம்மளை எப்படி ஏமாத்திருக்கான்னு சொல்லி அப்படின்னு திரும்பவும் எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து அதை விரட்டுறாங்க. யானை தண்ணிய பீச்சி அடிக்குது அந்த நரி மேல. குரங்குகள் எல்லாம் கையில கிடைக்கிற வாழைப்பழங்கள் எல்லாம் தூக்கி தூக்கி அது மேல போடுறாங்க. அணில் கையில கிடைக்கிற காய்கறிகள் எல்லாம் அது மேல தூக்கி வீசுது. பொய்யும் தந்திரமும் சில காலம் மட்டுமே வெல்லும், ஆனால் உண்மை எப்படியும் வெளியே வந்துடும். அதனால எப்பவுமே யாரும் யாரையும் ஏமாத்திட்டு இருக்க கூடாது. ஒரு நாள்ல ஒரு நாள் எப்படி இருந்தாலும் அந்த உண்மை வெளியே வந்தே தீரும். இன்னும் நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னும் பல கதைகளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லேர்னிங் பட்டர்ஃப்ளை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. Thank you for watching.